சரணாகதி பண்ணினா தன்னோட பக்தாளை காப்பாற்றுவேன்னு சொல்கிற விரதம் தரிச்சுட்டு இருக்கக்கூடியவர் அல்லவா, நிச்சயமாக அவளையும் காப்பாற்றணும் பகவானே. அல்ல என்னானாலும் திக்விஜயம் பண்ணணும். திக்விஜயம் பண்ணுறத பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்கன்மார் வீட்டுக்கும் போய் அவாகிட்டேருந்து சம்மத பத்திரம் வாங்கிட்டு வரணும். ராஜசூயத்தை ஒரு வியாஜமாக வச்சுட்டு ஏன் நமக்கு ஜராசந்தனை வதம் பண்ணக்கூடாது சொல்லி கேட்குறார் உத்தவர். அப்போது அந்த ஒரு காரியம் பண்ணிட்டு அது கூடயே இன்க்ளூசிவாக இந்த காரியத்தையும் நடத்தணும்னு சொல்லி உத்தவர் சொல்கிறார். அதுதான் என்னோட மனசுக்கு படுறது. கிருஷ்ணா அவனுக்கு துல்லியமான பலம் உடைய ஒருத்தன் தான் அவன் கூட மோத முடியும். அது ஆறு சொல்லி கேட்கறத பாண்டவாளில் முக்கியனான பீமசேனன் 100 அக்ஷோகிணி சைன்யத்தோடு நம்ம கிட்டக்கு மோத வருவான். போராக்கி 20,000 கணக்குக்கு இந்த ராஜாக்கன் மாதிரியும் தடவரையில் வச்சிருக்கானே ஜராசந்தன், அந்த ராஜாக்கன் மாதிரியும் யுத்தத்தில் இறக்குவான். நம்ம காப்பாற்ற போகிற சரணாகதிகளான அந்த ராஜாக்கன்மாரை நம்ம கையாலேயே வதம் பண்ணி வருமே. வதான்யனாக்கும் சத்தியசந்தனாக்கும் பிராமண பக்தனாக்கும். அதனால பிராமணாலாட்டமாக நீங்கள் வேஷம் கட்டின்னு போனேன். संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुत्थर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षकृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्य दासोऽहं तव केशव शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत्कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तन यदूतमोत्तमश्लोकनारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्तुं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परं नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द पूर्वத்தில் பகவான் துவாரகாதீஷன் சபையில் அமர்ந்திருக்கிற சமயத்தில் உக்ரசேன மகாராஜா, பலராமசுவாமி, வசுதேவர், சாத்திகி, உத்தவர் முதலான எல்லா யாதவ பிரமுகாலும் நிறைஞ்சிருக்கிற அந்த சபையில் ஒரு தூதன் வரதா பார்த்தோம். பகவானோட தினச்சரியெல்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு நாளைக்கு பகவான் இப்படி சபையில் உபஸ்திதனாக இருக்கிற சமயத்தில் எங்கேருந்தோ இதுவரை பார்க்காததான புதிய ஒரு தூதன் அங்கே வரான். அவன் வந்து சரணாகதி பண்ணறான் பகவான் கிட்டக. ஜராசந்தனால் அடைக்கப்பட்ட ஆயிரக்கணக்குக்கு இருக்கக்கூடிய ராஜாக்கன்மாரோடு தூதனாக்கும்
அந்த தூதன் இந்த ராஜாக்கன்மாரோட சரணாகதியை பகவான் கிட்டக்க எடுத்து உரைக்கிறான். அதே சமயம் அந்த சபா மத்தியத்தில் தேவர்ஷியான நாரத மகர்ஷி ஆவிர்பவிக்கிறார். வந்திருக்கிற அந்த சாதுவை எதிர்கொண்டு போய் க்ஷணித்து ஸ்வாகதம் சொல்லி அவருக்கு வேண்டதான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் பகவான் பாண்டவாளை பற்றி நாரத மகர்ஷி கிட்ட கேட்குறார். அப்போ நாரத மகர்ஷி சொல்கிறார், பாண்டவாள் ராஜசூயம் சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு யாகம் பண்ணுறதா இருக்கா. அந்த யாகம் முகாந்தரம் உங்களே தான் பூஜிக்க போகிறாவா. அப்போ அதுக்கு நீங்கள் அனுமோதனம் பண்ணணும், நீங்கள் அங்கே வரணும் சொல்லி நாரதர் சொல்கிறார். நான் பாண்டவாளோட தூதனா உங்களை பார்க்க வந்திருக்கேன் சொல்லி பகவான் கிட்டக்க சொல்கிறார். அப்போது ஒரே சமயத்தில் 2 தூதாள் வந்திருக்கா. இப்போ முதல்ல 6 காப்பாற்றணும், 6 சொல்கிறபடி பகவான் அனுகிரகம் பண்ணணும். அப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்ததுமே சபையில் இருக்கிற எல்லாருமே ஜராசந்தனால தடவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ராஜாக்கன்மாரை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பட்சம் சொல்கிறா. ஒரு பட்சம் நாரத மகர்ஷி சாது அவர் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்கிறார். அப்படி ஒரு தர்ம சங்கடம் வந்தப்போ பகவான் சிரிச்சுண்டு பக்கத்தில் இருக்கிற உத்தவரை பார்க்குறார். இப்படி வர சந்தர்ப்பம், இப்படி ஏதாவது சந்தர்ப்பம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற சமயத்தில் எங்கே தான் இருக்கணும்னு சொல்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வரத்த பகவான் உத்தவர்கிட்ட கேட்பார். உத்தவர் தான் புத்தி மந்திரி, புத்தி சத்தமன் அல்லவா, சாட்சாத் ப்ரஹஸ்பதி ஒரு சிஷ்யன் அல்லவா. அப்போ உத்தவருக்கு சொல்யூஷன் கண்டு முடிக்க முடியாததான ஒரு விதமான பிரச்சனவும் வராது. அதனால் அவர்கிட்ட பகவான் இப்படி பார்க்குறத உத்தவர் புரிஞ்சு கொடுத்த பகவான் தன்னோட ஒப்பீனியன் என்னது கேட்குறார். அப்போ இதுக்கு உடையதான சொல்யூஷன் தான் கொடுக்கணும்னு சொல்லி உத்தவர் பேச ஆரம்பிக்கிறார். புதிய அத்தியாயத்தில் இந்த ஒரு பாகம் ஆரம்பிக்கிறது. உத்தவர் இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறார். அந்த பாகம் இன்னைக்கு பார்க்குறோம். நமோ பகவதே வாசுதேவாய. अध 1सप्ततितमोऽध्यायः श्रीशुक उवाच इत्युदीरितमाकर्ण्य देवर्षेरुद्धवो ब्रवीत् सभ्यानां मतमाज्ञाय कृष्णस्य च महामतिः इत्युदीरितमाकर्ण्य. ராஜசூயத்துக்கு தான் வரணும்னு சொல்லி நாரத மகர்ஷி பகவான் கிட்டக்க விண்ணப்பிக்கிறத கேட்குறார் உத்தவர். ஆனால் ஒரே சமயத்தில் ஜராசந்தன் அடகி வச்சிருக்கிற அந்த ராஜாக்கன்மாரை காப்பாற்றணும் சொல்லியும் அந்த சபையில் இருக்கிறவா பேசுகிறதாவும் உத்தவர் கவனிக்கிறார். இதில் 2ல் என்ன பண்ணணும்னு சொல்லி பகவான் தன்னை பார்க்குறதும் கவனிக்கிறார். பகவானுக்கு என்ன பண்ணணும், மேற்கொண்டு என்ன பண்ணணும் எல்லாமே பகவானுக்கு தெரியும். பகவானுக்கு தெரியாத, பகவானுக்கு சால்வ் பண்ண முடியாததான ஒரு சமஸ்யையே இல்லையே உலகத்தில். சமஸ்யையும் உண்டாக்கக்கூடியவர் அல்லவோ அவர். அப்போ அப்படி இருக்க பகவானுக்கு என்னானாலும் என்ன பண்ணணும்னு உள்ளது தெரியும். ஆனாலும் மந்திரியா இருக்காரே உத்தவர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமே. தன்னோட பக்தனான உத்தவரை எல்லாருமே புகழணும் இல்லையா. அதுக்காக உத்தவர்கிட்ட பகவான் கேட்குறார். பகவானோட மனசில் இதுதான் இச்சை சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிற ஏக ஹிருதயம் உடைய அந்த உத்தவர், அதி புத்திமானான அந்த உத்தவர் பகவான் கிட்ட இப்படி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? उद्धव उवाच यदुक्तं ऋषिणा देव साचिव्यं यक्ष्यतस्त्वया कार्यं पैतृष्वसेयस्य रक्षा च शरणैषिणा. यदुक्तं ऋषिणा देव साचिव्यं यक्ष्यतस्त्वया देव. हे देवा சொல்லி கூப்பிடுறார் உத்தவர். தேவர்ஷியான நாரதர் உங்ககிட்ட சொன்னார், பித்ரு சகோதரியான குந்தி மகாராணியோடு புத்திரன்மாரான யுதிஷ்டிரன் முதலான பாண்டவாள் ராஜசூயம் பண்ண இச்சிக்கிறா. அதில் பகவானோடு அனுமோதனம் அவா காங்கிக்கிறா. பகவான் அங்கே வரணும் சொல்லி இச்சிக்கிறா. அப்படி சொன்னார் நாரத மகர்ஷி. அதுக்கு நீங்கள் என்னானாலும் நிச்சயமாக அங்கே போய் அவளை அனுகிரகம் பண்ணணும். அது பண்ணண்டது தான். ஆனால் அதே சமயம் ஜராசந்தன் பந்திச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ராஜாக்கன்மார் எல்லாருமே இந்த தூதனை அனுப்பிவிட்டு உங்ககிட்ட சரணாகதி பண்ணியிருக்கா. சரணாகதி பண்ணினவாளை காப்பாற்றணும். நீங்கள் சரணாகத வல்சலன் அல்லவா. சரணாகதி பண்ணினா தன்னோட பக்தாளை காப்பாற்றுவேன்னு சொல்கிற விரதம் தரிச்சுட்டு இருக்கக்கூடியவர் அல்லவா. நிச்சயமாக அவளையும் காப்பாற்றணும் பகவானே. இது 2ம் நீங்கள் பண்ணண்டதான காரியம்தான். யஷ்டவ்யம் ராஜசூயேன திக்சக்ர ஜயினோ விபோ அதோ ஜரா சுதஜய
உபயார்த்தோ மதோ மம யஷ்டவ்யம் ராஜசூயேன. அடுத்த ஸ்லோகத்தில் உத்தவர் சொல்கிறார், காரிய தத்துவம் நிச்சயிக்கிறதுக்கு உங்களை மாதிரி சாமர்த்தியம் ஆருக்குண்டு சொல்லி பகவான் கிட்டக்க சொல்கிறார் உத்தவர். பகவானுக்கு தெரியாத ஒரு பிரச்சனமே இல்லை, பகவானுக்கு தெரியாத ஒரு உத்தரமே இல்லை. அப்படி இருக்க இந்த 2 காரியத்தையும் நீங்கள் சாதிக்கணும். அது எப்படி சாதிக்கணும்னுள்ளது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் எங்கிட்டக்க இப்போ சொல்லியிருக்க, அதனால உங்களோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பிளான் என்னது அதை நான் சொல்லுறேன், உங்களோட ஆத்மிய பிரகாரமே சொல்லுறேன். அது எப்படின்னா, ராஜசூய யாகம் பண்ணுறார் இல்லையா தர்மபுத்திரர். ராஜசூய யாகம்னா எப்படின்னா, ராஜசூயம் பண்ணக்கூடிய அந்த ராஜா சம்ராட் ஆகணும், எல்லா ராஜாக்கன்மாரையுமே ஜெயிக்கணும். அப்போது திக்விஜயம் பண்ணி எல்லா ராஜாக்கன்மாரையுமே ஜெயிச்சு அவளெல்லாம் தனக்கு கீழே கப்பங்கட்டக்கூடிய ராஜாக்கன்மாராக பண்ணிண்டு சம்ராட்டா சக்கரவர்த்தியாக ஆயுடனும் இந்த ராஜசூயம் பண்ணுற ராஜா. அதுதான் ராஜசூயம் சொல்கிற அந்த யாகத்தோடு முக்கியமான கிரியைன்னு. அப்போ அதனால என்னானாலும் திக்விஜயம் பண்ணணும். திக்விஜயம் பண்ணுறத பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்கன்மார் வீட்டுக்கும் போய் அவகிட்டேருந்து சம்மத பத்திரம் வாங்கிட்டு வரணும். அப்போது பூமியில் மகத ராஜ்யமும் தான் இருக்குது, பக்கத்து ராஜ்யம் தான். அப்போ மகத ராஜ்யத்தில் இருக்கிற ராஜான ஜராசந்தன் நிச்சயமாக சம்மதம் மூட மாட்டான், சக்கரவர்த்தியை ஆக சம்மதிக்க மாட்டான் தர்மபுத்திரரை. தர்மபுத்திரருக்கு கீழே ஒரு கப்பங்கட்டுற ராஜாவாக இருக்க விரும்ப மாட்டான் ஜராசந்தன். அவள் என்னானாலும் ராஜசூயம் பண்ணறத இந்த ஜராசந்தனையும் ஜெயிச்சு தான் சம்ராட் ஆக முடியும் தர்மபுத்திரருக்கு. அதனால அது ஒரு வியாஜமாக வச்சுண்டு, ராஜசூயத்தை ஒரு வியாஜமாக வச்சுண்டு ஏன் நமக்கு ஜராசந்தனை வதம் பண்ணக்கூடாது சொல்லி கேட்குறார் உத்தவர். அப்போது அந்த ஒரு காரியம் பண்ணிட்டு அது கூடயே இன்க்ளூசிவாக இந்த காரியத்தையும் நடத்தணும் சொல்லி உத்தவர் சொல்கிறார். அதுதான் என்னோட மனசுக்கு படுறது கிருஷ்ணா, இதுதான் உங்களோடும் ஒப்பீனியன், உங்களோடும் இச்சை சொல்லி எனக்கு படுறது மனசில் சொல்லி உத்தவர் சொல்கிறார். அஸ்மாகம் ஜ மகானர்த்தோ ஹேதேனைவ பவிஷ்யதி யஷ்ச தவ கோவிந்த ராஜ்ஞோ பத்தான் விமுஞ்சதஹ. அஸ்மாகம் ஜ மகானர்த்தோ ஏதேன ஏவ அஸ்மாகம் மகானர்த்தः च பவிஷ்யதி கோவிந்த. ஹே கோவிந்தா, இந்த ஜராசந்த வதத்தால் நமக்கு என்னதான் பயன் சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. பகவான் நினைக்க மாட்டார். பகவான் எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் சபையில் இருக்கிறவா நினச்சின்றாலோ சொல்லி சும்மா ஆവശ്யம் இல்லாத ஜராசந்தனை ஏன் நம்ம போய் வதம் பண்ணணும் அப்படி யாராவது நினச்சிட்டு இருந்தா அந்த ஒரு சீட் ஆஃப் டவுட்டை இல்லாக்கியாக்கணுமே. அதுக்காக சொல்கிறார் உத்தவர், ஜராசந்த வதத்தால் நமக்கு பெரிய ஒரு காரியம் ஆகிறது. அது என்னன்னா, லோகவாசிகளுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான அந்த மகாபயத்தை இல்லாக்கியாக்குறோமே நம்ம ஜராசந்த வதத்தால். ஜராசந்தன் அசுரனை மாதிரி இருக்கக்கூடியவனா, இப்படி ராஜாக்கன்மாரையெல்லாம் அடக்கி எல்லாருமே அபகரிச்சுட்டு பலி கொடுக்கறதுக்குன்னு காராகிரகத்தில் பந்திச்சு வச்சுருக்கானே, அதே மாதிரி பிரஜைகளையும் அப்படித்தான் அவன் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அப்படி எல்லாரையும் உபதிரவிக்கக்கூடிய அசத்தான இந்த ஜராசந்தனை வதம் பண்ணிட்ட காலம் ஆயாச்சு கிருஷ்ணா. இப்படி நீங்கள் வதம் பண்ணினா அந்த பிரஜைகள் எல்லாம் சந்தோஷப்பட மாட்டாளா? அவளோட மகாபயம் தீராதா? அந்த ராஜாக்கன்மாரோட பிரஜைகள், அந்த ராஜாக்கன்மாரோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், குழந்தைகள் எல்லாரோடும் பயம் தீருமே. அப்படி எல்லாரோடும் பயம் தீரறதே அது உங்களால் தானே முடியும். சொர்க்கத்திலேயே போய் காமதேனுவையும் கல்பவிருட்சத்தையும் சுவாதீனமாக்கின உங்களுக்கு அந்த ஜராசந்தனை பார்த்து ஒரு பயமும் இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற சாதாரண பிரஜைகளுக்கு பயம் உண்டே. அப்படி இருக்க நீங்கள் ஜராசந்தனை வதம் பண்ணினா அவள்லாம் சந்தோஷப்பட மாட்டாளா? அவள் எல்லாம் உங்களை புகழ மாட்டாளா? உங்களோட சத்கீர்த்தி உலகம் எங்குமே பறக்குமே கிருஷ்ணா. அதனால நீங்கள் அவசியம் இந்த ஒரு காரியம் நிர்வகிக்கணும் சொல்லி உத்தவர் சொல்கிறார். சவை துர்விஷோ ராஜா நாகாயுத சமோபலே பலினாமபி சான்யேஷாம் பீமம் சமபலம் வினா. சவை துர்விஷோ ராஜா பலே நாகாயுத சமஹ. இந்த ஜராசந்தன் அவனை கீழ்ப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா ஜராசந்தனோட சக்தி அதை சொல்கிறாங்க. நாகாயுத சமஹ,
அயுதம்னா 1000 யானைகள், பெரிய மதம் பிடிச்ச யானைகள் 1000 எண்ணத்தை நிறையா நிறுத்தினா அந்த 1000 யானையோட பலம் எத்தகையதோ அவ்வளோ பலம் இருக்காம் ஜராசந்தனுக்கு. அதனால அவனை அப்படி எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம் அல்ல. அவனுக்கு துல்லியமான பலம் உடைய ஒருத்தன் தான் அவன் கூட மோத முடியும். அது ஆறு சொல்லி கேட்கறத பாண்டவாளில் முக்கியனான பீமசேனன். பீமசேனனுக்கு தான் சமமான பலம் இருக்குது, ஜராசந்தனுக்கு சமமான பலம் பீமனுக்கு தான் இருக்குது. அதனால பீமனால தான் இந்த ஜராசந்தனை வதம் பண்ணணும் சொல்லி பகவான் கிட்டக்க சொல்கிறார் உத்தவர். द्वैरथे सतु चेतव्यो माशताक्षौहिणीयुतः ब्रह्मण्योऽभ्यर्थितो विप्रैर्न प्रत्याख्याति कर्हिचित् द्वैरथे सतु चेतव्यो சஹாது. அவனை எப்படி கீழ்ப்படுத்தணும்? நம்ம ஒரு சேனையை திரட்டின்னு போய் ஜராசந்தன் கிட்டக்க யுத்தம் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஏன்னா இந்த ஜராசந்தனுக்கு நிறைய சைன்யம் இருக்குது. பகவான் கூட எவ்வளோ தடவை ஜராசந்தன் யுத்தம் பண்ண வந்தான் நம்ம பார்த்தோமே. எவ்வளோ அக்ஷௌகிணிகளை திரட்டி எடுத்துண்டு அதெல்லாம் பார்த்தோமே. அப்போ அவ்வளோ சைன்ய பலம் ஜராசந்தனுக்கு இருக்குது. 100 அக்ஷௌகிணி சைன்யம் கையில் வச்சுருக்கான் நம்ம ஜராசந்தன். மகாபாரத யுத்தத்திலே 18 அக்ஷௌகிணி தான் இருந்தது. ஜராசந்தன் ஒருத்தன் கையிலேயே 100 அக்ஷௌகிணி இருக்குன்னா அவனோட அந்த பலத்தை பற்றி நம்ம ஆலோசனை பண்ணணும். அப்போ அப்படி இருக்கிற பலவானான சைன்ய பலம் இருக்குது, தேக பலமும் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த ராஜான ஜராசந்தனை சுலபமாக கீழ்ப்படுத்த முடியாது. நம்ம யுத்தத்துக்கு போச்சுன்னா அவன் இந்த 100 சைன்யத்தோட 100 அக்ஷௌகிணி சைன்யத்தோட நம்ம கிட்டக்க மோத வருவான். போராக்கி 20,000 கணக்குக்கு இந்த ராஜாக்கன் மாதிரியும் தடவரையில் வச்சிருக்கானே ஜராசந்தன், அந்த ராஜாக்கன் மாதிரியும் யுத்தத்தில் இறக்குவான். எல்லாருக்கிட்டையும் ஆயுதத்தை கொடுத்து யுத்தம் பண்ண சொல்லி இறக்கி விடுவான். இந்த ராஜாக்கன் மாதிரி காப்பாற்றுறதுக்கு அல்லவா நம்ம ஜராசந்தன் கிட்டக்க யுத்தம் பண்ணவே போகிறோம். அப்போ இந்த ராஜாக்கன் மாதிரியே யுத்தத்தில் அவன் இறக்கினானா நம்ம காப்பாற்ற போகிற சரணாகதிகளான அந்த ராஜாக்கன் மாதிரி நம்ம கையாலேயே வதம் பண்ணி வருமே. அதனால ஜராசந்தன் கிட்டக்க சைன்யத்தை எடுத்துட்டு பெருசாக யுத்தத்துக்கு ஆகிக்கொண்டு போகக்கூடாது. துவந்த்வ யுத்தம் பண்ணணும் ஜராசந்தன் கூட. துவந்த்வ யுத்தத்துக்கு ஆகிக்கொண்டு ஜராசந்தனை க்ஷணிக்கணும். அது எப்படி க்ஷணிக்க முடியும்? நம்ம போய் கூப்பிட்டு விட்டா துவந்த்வ யுத்தத்துக்கு என்ன ஜராசந்தன் வருவானா? அவ்வளோ மட்டையனா என்ன ஜராசந்தன்? அப்போ எப்படி அந்த ஜராசந்தனை துவந்த்வ யுத்தத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது? அதுக்கும் சேர்த்தி உத்தரம் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? அவனுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு. பிரம்மண்ய தேவனாக்கும் ஜராசந்தன். தினமும் பிராமணாளுக்கு நிறைய தானம் பண்ணுவான். பிராமணாள் என்ன வந்து கேட்டாலும் கொடுத்து விடுவான் ஜராசந்தன். அந்த ஒரு நல்ல குணம் மட்டும்தான் இருக்குது ஜராசந்தனுக்கு. வதான்யனாக்கும் சத்தியசந்தனாக்கும் பிராமண பக்தனாக்கும். அதனால பிராமணாளாட்டமாக நீங்கள் வேஷம் கட்டின்னு போனோம். அப்படி போய் நீங்கள் யாச்சனம் பண்ணணும். யாச்சனம் பண்ணுறத என்ன வேணும்னா தரேன்னு சொல்லி அவன்கிட்டக்க இந்த வாக்கு வாங்கிட்டு அவன்கிட்டக்க யுத்தம் நீங்கள் கேட்கணும் சொல்லி பகவான் கிட்டக்க மந்திரோபதேசம் பண்ணுறார் உத்தவர். ब्रह्मवेषधरो गत्वा तं भिक्षेत वृकोदरः हनिष्यति न सन्देहो द्वैरथे तव सन्निधौ ब्रह्मवेषधरो गत्वा. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பீமனை அழிச்சுட்டு பிராமணாலாட்டமாக வேஷம் கட்டிண்டு ஜராசந்தனோட சமீபத்தில் போய் ஜராசந்தன் கிட்டக்க துவந்த்வ யுத்தம் தரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் பிராமணாளோட வேஷத்தில் இருக்கிறனாலேயே பிராமணாளுக்கு என்ன வேணும்னா கொடுத்து விடுவான் ஜராசந்தன். அவன்கிட்டே அந்த வரத்தை வாங்கிண்டு அவனோட சமபலம் உடைய இந்த பீமசேனனை அவன் கூட யுத்தம் பண்ண வைக்கணும். பீமசேனன் நிச்சயமாக ஜராசந்தனை ஜெயிச்சு விடுவான். அது எப்படி ஜெயிப்பான்? ஜராசந்தனுக்கு 1000 யானைகளோட பலம் இருக்குது சொல்கிறோமே. பீமனும் ஜராசந்தனும் சமமாக நிற்பாளே. பீமனுக்கு ஏதோ ஆயுடாதா? அப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் இல்லையா? அதுக்குன்னு சேர்த்து சொல்கிறார், உத்தரம் சொல்கிறார். என்னன்னா நிச்சயமாக பீமன் தான் ஜெயிக்க போகிறேன், அதில் டவுட்டே இல்லை. என்ன காரணம்னா தவ சந்நிதௌ, நீங்கள் தான் கூட இருக்க போகிறீங்களே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட சாநித்தியத்தில் பீமன் எழுந்து விடுவானா என்ன? நிச்சயமாக பீமன் தான் ஜெயிக்க போகிறேன், அதில் சம்சயம் இல்லை. அதனால் இப்படித்தான் ஜராசந்தனை கீழ்ப்படுத்தணும்னு சொல்லி உத்தவர் சொல்லி கொடுக்குறார். निमित्तं परमीशस्य विश्वसर्गनिरोधयोः हिरण्यगर्भ शर्वश्च कालस्यारूपिणस्तव निमित्तं परमीशस्य विश्वसर्गनिरोधयोः. அது சரி, நான் இருந்தால் எப்படி பீமன் ஜெயிப்பான்? என்னோட சன்னிதான மகாத்மியத்தால் மட்டும் ஏன் பீமன் ஜெயிக்கணும்? அப்படி பகவான் கேட்டாலும் கேட்பாரு.
ஏன்னா மனுஷ நாட்டியம் அல்லவோ இது, மனுஷனை மாதிரி தானே, என்னால் என்ன பண்ண முடியும் உத்தவா அப்படி கேட்டாலும் கேட்பானே பகவான். அதனால அதுக்கும் கூடி சேர்த்துண்டு அடுத்த ஸ்லோகத்தில் உத்தவர் சொல்கிறார், நிச்சயமாக பீமன் தான் ஜெயிப்பான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடியவர், லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவர் நீங்கள் அல்லவோ, சம்ஹரிக்கக்கூடியவர் நீங்கள் அல்லவோ, ஸ்திதமாக அதை காப்பாற்றக்கூடியவரும் நீங்கள் அல்லவோ. இப்படி 3 விதமான கம்பீர லீலைகள் நீங்கள் தான் பண்ணரு. ஆனால் சிருஷ்டியும் சம்ஹாரும் 2 தேவதைகள் வேறு பண்ணுற மாதிரி நமக்கு தெரியறது. பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணுறார், ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுறார் சொல்லி தானே நமக்கு தெரியும். மும்மூர்த்திகள் 3 தௌத்தியங்கள் பண்ணுறா, 3 லீலைகள் பண்ணுறா, அப்படி தானே படிச்சிருக்கோம். ஆனால் வாஸ்தவத்தில் அந்த பிரம்மதேவனும் சிவபகவானும் பண்ணக்கூடியதான காரியங்கள் பகவானே தான் பண்ணுறார். பகவானோட சக்தியால் தான் அவா பிரவர்த்திக்கிறார். அவா வெறும் நிமித்தங்கள் தான். பிரம்மதேவனையும் சிவபகவானையும் பண்ண வைக்கிறது நம்ம பகவான் தான். வாஸ்தவமாக இந்த கர்த்திருவம் வகிக்கிறது அவா அல்ல. அது மாதிரி பீமன் வதம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் ஜராசந்தனை வாஸ்தவத்தில் வதம் பண்ணுறது நீங்கள் அல்லவோ அப்படி சொல்கிறார் உத்தவர். அதனால் நீங்கள் தான் வாஸ்தவத்தில் ஜராசந்தனை ஹனிக்க போகிறேன். பீமன் ஒரு ஆயுதம் மாத்திரம். गायन्ति ते विशदकर्मगृहेषु देव्यो राज्ञां स्वशत्रुवधमात्मविमोक्षणं च गोप्यश्च कुञ्जरपतेर्जनकात्मजायाः पित्रोश्च लब्धशरणा मुनयो वयं च गायन्ति ते विशदकर्मगृहेषु देव्यो गायन्ति कुञ्जरपते. ஜராசந்தன் பந்திச்சு இருக்கக்கூடியதான அந்த ராஜாக்கன்மாரோட பாரியர்கள் அனவரதும் நினச்சிட்டே இருக்கா. அந்த ராஜாக்கன்மாரை அவளுக்கு குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்குமே, அந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அம்மா அம்மா அப்பா எப்போ வருவார், அப்பா எங்கே போயிருக்கார், என்னைக்கு வருவார் சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாம் அழுமாம் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி. இந்த ராஜாக்கன்மாரோட குழந்தைகள் எல்லாம் அழுமாம். அந்த சமயத்தில் அந்த குழந்தைகளெல்லாம் தாராட்டு பாட்டி தூங்க வைப்பாளாம் அந்த பாரியமார் எல்லாருமே. என்ன பாடுவா தெரியுமா? ஹே குழந்தையே அழாதே, சர்வலோகத்துக்கும் பரமாத்மாவா எல்லா காரியங்களும் நிர்வகிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உங்களோட அப்பாவையும் காப்பாற்றுவான். உன்னோட அப்பாவையும் காப்பாற்றி கொண்டு நம்ம கிட்டக்க வந்து சேர்த்துவான். பயந்துக்காதே. அந்த பகவான் எப்போ ஏற்பட்டவன் தெரியுமோ? அன்னைக்கு திருக்கூட்ட பர்வதத்தோட சமீபத்தில் ஒரு கஜம் இருந்தது, கஜேந்திரன் சொல்லி பேர். அந்த யானையை ஒரு முதல்ல வந்து கவ்வி உடுத்து. அந்த சமயம் அந்த யானை நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சொல்லி பகவானை கூப்பிட்டுது. அந்த சமயத்தில் நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் அந்த ஆணையை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் பகவான் அநேகம் லீலைகள் பண்ணிட்டு இருந்தாரே கோகுலத்தில். அந்த சமயம் பகவானோடு தேவிமாரான கோபி ஜனங்களை துஷ்டனான சங்கச்சூடன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்படி அபகரிச்சுட்டு போனால் அவனை வதம் பண்ணி கோபி ஜனங்களை காப்பாற்றினாரே. பூர்வாவதாரத்தில் ராமச்சந்திர பிரபுவா இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருந்த சமயத்தில் அவரோட தேவியான சீதா தேவியை ராவணன் சொல்கிற அசுராதமன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அந்த சமயத்தில் லங்கைக்கே போய் புங்கமாக சரவர்ஷம் பண்ணி அந்த ராவணனையும் வதம் பண்ணி தேவியை திருப்பி காப்பாற்றி அழிச்சுட்டு வந்துவிட்டாரே அயோத்தியாவுக்கு. அப்படி ஆறாரெல்லாம் அபகரிக்கப்படுறாளோ அந்த அபகரிக்கப்பட்ட அந்த பாவம் ஜனங்களை எல்லாம் பகவான் காப்பாற்றியிருக்கார். அதே மாதிரி அபகரிக்கப்பட்ட காராகிரகத்தில் பந்திக்கப்பட்ட உங்களோட அப்பாவையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நிச்சயமாக காப்பாற்றுவார். காப்பாற்றி கொண்டு நம்ம கிரகத்தில் கொண்டு விட்டுவிடுவார். அந்த நாள் அதி சீக்கிரம் வந்துவிடும். அதனால கவலைப்படாதே குழந்தை, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கான், கண்ணன் தான் நம்மளை பார்த்துக்க போகிறான், கண்ணன் காப்பாற்றுவான்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தினமும் அம்மாமாரெல்லாம் பாடுவாளாம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி. அந்த குழந்தைகளும் பகவான் காப்பாற்றுவான்னு சொல்கிற நம்பிக்கையோடு தூங்குறதான். அப்படி இருக்க அந்த அம்மாமார், அந்த குழந்தைகள், அந்த குடும்பங்கள் அவளெல்லாம் நீங்கள் வாழ வைக்கணும், நிச்சயமாக வாழ வைக்கணும், அவளெல்லாம் காப்பாற்றணும், ஜராசந்தனை நீங்கள் வதம் பண்ணணும். அப்படியெல்லாம் அந்த தேவிமார், அந்த அம்மமார், அந்த குழந்தைகளோட சார்பாக உத்தவர் பகவான் கிட்டக்கு சரணாகதி பண்ணுறார். நீங்கள் காப்பாற்றணும், ஜராசந்தனை வேகம் நீங்கள் வதம் பண்ணணும் சொல்லி அவளோட சரணாகதியையும் உத்தவர் எடுத்து சொல்கிறார் பகவான் கிட்டக்க. ஜராசந்தவத கிருஷ்ண பூரியர்த்தாயோபகல்பதே பிராயப்பாக விபாகேன
तव चाभिमतक्रतुः ஜராசந்தவத கிருஷ்ணா. ஹே கிருஷ்ணா, ஜராசந்தனை வேகத்தில் நீங்கள் வதம் பண்ணணும், அதி சீக்கிரம் நீங்கள் பண்ணி ஆகணும் இந்த ஒரு காரியம். ஏன்னா இது உங்களுடைய வார்த்தை அல்லவோ. பக்த துரோகி வினஷ்யதி நமே பக்த பிரணஷ்யதி. இப்படியெல்லாம் மகத்தான வாக்கியங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கேளே. அப்படி இருக்க அந்த பிரதிஜையெல்லாம் நீங்கள் பாலிக்கண்டாமா? இது தக்கதான சமயம். சரணம் பிராபிச்ச அந்த ராஜாக்கன்மாரை அவளோட பந்தன மோச்சனம் பண்ணி அவளை காப்பாற்றணும். ராஜசூயம் நடத்தி கொடுக்கண்டாமா? பாண்டவாள் உங்களை ஆசிரிச்சவாள் அல்லவா. அப்போ ராஜசூயத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற இந்த ஜராசந்தனை வதம் பண்ணி ஆகணும். அதுவும் போறாக்கி இந்த ஜராசந்தன் மகா அதமன் அல்லவோ. இவனை வதம் பண்ணினா உங்களுக்கு சத்கீர்த்தி உண்டாகும். உங்களோட பூர்வ வைரி வேற. இவனுக்கு பயந்துண்டு நீங்கள் ஓடி துவாரகையில் வந்திருக்கிறது சொல்லி ஒரு வதந்தி இருக்கே. ஜனங்கள் எல்லாம் அப்படி தானே பேசுகிறா. ரன்சோடு சொல்லி உங்களை எல்லாம் களியாக்குறாளே, கேலி பண்ணுறாளே அசத்திகளான ஜனங்கள். அவளுக்கும் ஒரு உத்தரம் கொடுத்ததா ஆகட்டும், அவளோட வாயை அடைச்சதா ஆகட்டும். உங்களோட சத்கீர்த்தியை நிலைநிறுத்தண்டாமா? உங்களோட பூர்வ வைரி அல்லவா ஜராசந்தன். அவனை வதம் பண்ணணும், நிச்சயமாக பண்ணணும். பூபாரத்தை நசிப்பிக்கணும்னு சொல்லி அல்லவோ நீங்கள் அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கள். இந்த ஜராசந்தன் எப்பேற்பட்ட பூபாரம், நாகாயுத சமஹா, ஆயிரக்கணக்குக்கு யானையோட வெயிட்டோடு இருக்கானே இந்த ஜராசந்தன். பூமிக்கு எவ்வளோ பெரிய பாரம். அந்த பாரத்தை முதல்ல தீர்க்கணும் கிருஷ்ணா. அதனாலேயும் நீங்கள் இந்த ஜராசந்தனை வதம் பண்ணி ஆகணும். இப்படி அநேகம் காரியங்கள் இந்த ஜராசந்த வதத்தால் நமக்கு நேடி எடுக்க முடியறதே. அதனால அதிசீக்கிரம் இந்த ஜராசந்தனை வதம் பண்ணி அவனோட பாப கர்மங்கள்லேருந்து அவனுக்கு முக்தி கொடுக்கணும். அந்த ராஜாக்கன்மாரெல்லாம் காலங்காலமாக உங்களை எதிர்பார்த்துண்டு உங்களோட தியானத்திலேயே முழுகி இருந்துண்டு உங்களே தியானம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு உங்களே நினச்சிட்டு இருக்கா இல்லையா. அவளுக்கு கூடி சேர்ந்ததானே அவளோட புண்ணிய கர்மம் சேர்ந்துருக்குமே. புண்ணிய கர்மத்தால் அவள் பண்ணினதானே புண்ணிய கர்மத்தால் தானே உங்களுக்கு அவள் பஜனம் பண்ணறா. அது நிமித்தமாக அவளையும் நீங்கள் காப்பாற்றணும். பாண்டு மகாராஜாவோட புத்திரன்மாரான பாண்டவாளோடு இந்த ராஜசூயத்தையும் நிர்வகிக்கணும். இப்படி நடத்தண்டதான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கணும் சொல்லி பகவானை உற்சாகப்படுத்துகிறார். பகவானை மேற்கொண்டு பண்ணதான காரியங்கள் எல்லாம் உணர்த்திச்சு கொடுக்குறார் உத்தவர். அது கேட்டதுமே பகவான் பிரீதனாயிட்டார். ஸ்ரீ சுக உவாச்ச இத்யுத்தவ வச்சோ ராஜன் சர்வதோ பத்ரம் அச்சுதம் தேவர்ஷிர்யது விருத்தாஷ்ச கிருஷ்ணஷ்ச பிரத்யபூஜயன் இத்யுத்தவ வச்சோ ராஜன். இப்படி உத்தவரோடு இந்த ஒரு உத்தரம் இதை கேட்டதுமே எல்லாம் கொண்டு எந்த கோணில் பார்த்தாலும் இதுதான் இதுக்கு சரியான உத்தரம் அது தெரியறது. சொல்யூஷன் இதுதான் சொல்லி தெரிஞ்சு விடுது. ராஜநீதியில் கொஞ்சம் கூடி பேதிக்காக்கி அதில் ஒரு தப்பு தண்டா வராக்கி கரெக்டாக இதை சொல்யூஷனை முன்னாடி வச்ச மகாமந்திரியான உத்தவரோட இந்த ஒரு சுபாஷை அவர் சொன்னதான இந்த காரியங்கள் அது பிரதிபதவும் சரியானதான காரணம். எல்லாருமே ஸ்லாகிக்கிறா, பகவான் ஸ்லாகிக்கிறா, ஸ்ரீநாரதரும் எது சிரேஷ்டாலும் எல்லாரும் ஸ்லாகிக்கிறா. அப்படி தானே நடக்கணும்னு சொல்லி எது விருத்தாள் எல்லாம் ஸ்லாகிக்கிறா. இங்கே எது விருத்தாள் சொல்கிறா. கொஞ்சம் வயசான வாழ்க்கெல்லாம் உத்தவர் சொல்கிறது தான் கரெக்டாக சொல்லி தோணி விடுத்து. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருப்பா இல்லையா சாம்பன், அதே மாதிரி கொஞ்சம் குழந்தைகள் பகவானோடு அவளுக்கு ஒன்றும் இது பிடிக்கலையா. ஏன்னா பிராமணாலோட்டமாக வேஷம் கிட்டிட்டு போய் க்ஷத்ரியாளவோ நம்ம எதுக்கு போய் அந்த ஜராசந்தன் கிட்ட யாச்சனம் பண்ணணும். அதனால அவளுக்கு கொஞ்சம் ஈகோ ஹையாக இருக்கிறனால அவளுக்கு ஒன்றும் அது பிடிக்கல. ஆனால் குல விருத்தாளான எது விருத்தாளுக்கெல்லாம் அது பிடிச்சி விடுத்து. ஏன்னா பெரிய ஒரு யுத்தத்துலேருந்து இந்த சுலபமான ஒரு காரியம் நம்மளை காப்பாற்றுறதே. பெரிய யுத்தம் வந்தால் எவ்வளோ குடும்பங்கள் கஷ்டப்படும், எவ்வளோ சோல்ஜர்ஸ் மரணம் அடைவா, எவ்வளோ சைன்யங்கள் மரணம் அடைஞ்சோடும். அதனால அதெல்லாம் கண்டுண்டு எது விருத்தாளுக்கு இது ரொம்ப பிடிச்சி கொடுத்து. அப்போ உத்தவர் சொல்கிறது தான் நம்ம பண்ணணும் சொல்லி எல்லாருமே சொல்கிறா. உத்தவருக்கு எல்லாருமே ஜெயகோஷம் பண்ணறா. அப்படி பகவான் உத்தவர் சொன்ன பிரகாரமே மேற்கொண்டு காரியங்கள் பண்ணலாம்னு சொல்லி நிச்சயிக்கிறார். அதாதிஷத் பிரயாணாய பகவான் தேவகி சுதः மிருத்யான் தாருக ஜைத்ராதீன் அனுஜ்ஞாப்ய குரூன் விபுः. அதாதிஷத் பிரயாணாய விபுः. சர்வசமர்த்தனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சர்வமான காரியங்களும் லக்குவாக ஈஸியாக பண்ணி முடிக்கக்கூடியவர் அல்லவோ, சமர்த்தன் அல்லவோ அந்த பகவான். அதனால் சட்டுன்னு ஆசனத்துலேருந்து உற்சாகத்தோடு எழுந்திருக்கிறார். ஹே தாருகா, ஜெயித்ரா, நமக்கு இந்திரபிரஸ்தம் போகணும். அதுக்கு வேண்டதான எல்லா விதமான காரியங்களும்
தயார் பண்ணுங்க அப்படி சொல்கிறார் பகவான், ஆக்ஞாபிக்கிறார். தன்னோட பிரித்தியாளான அவாள்லாம் இந்த விதமான காரியங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு உற்சாகத்தோட எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சு விட்றா. பகவானோட கல்பனையை சிரசா வகிச்சுண்ட அவாள்லாம் அந்த முயற்சியில் ஏற்படுற சமயமாக பகவான் தன்னோட அப்பா அம்மாவான தேவகி வசுதேவாளை பார்க்க போகிறார். மேற்கொண்டு 12 காரியங்கள் எல்லாம் அவாகிட்டக்கு உணர்த்திச்சு அவாகிட்டக்கு சம்மதம் வாங்கிட்டு அவளை நமஸ்காரம் பண்ணுறான் பகவான். निर्गमय्यावरोधान् स्वान् ससुदान् सपरिच्छदान् सङ्कर्षणमनुज्ञाप्य यदुराजं च शत्रुहन् निर्गमय्यावरोधान् स्वान्. ஹே சத்ருக்களை வதிக்கக்கூடிய பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா, இப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட குழந்தைகள் பாரியர்கள் என்னென்ன சாதன சாமகிரி வேணுமோ அதெல்லாம் எடுத்து புறப்படுவிக்கிறார், எல்லாமே தயார் பண்ணுறார். பலராமன் கிட்டேயும் உக்ரசேன மகாராஜா கிட்டேயும் யாத்திரை சொல்லிண்டு நான் கிளம்பி போயிட்டு வரேன் சொல்லிண்டு பகவான் எல்லா தன்னோட குடும்பத்தை அப்படியே கூட்டிண்டு இந்திரபிரஸ்தத்துக்கு போகிறார். சூதோபநீதம் ஸ்வரதமாருஹத் கருடத்வஜம். உடனே பகவான் சூதனான தாருகனை கூப்பிடுறார். ஹே தாருகா, ரதத்தை தயார் பண்ணு. அப்படி சொன்னதுமே கருட கொடி உடையதான அந்த ரதத்தில் சட்டுன்னு பகவான் ஏறி எல்லாரையும் கூட்டிண்டு இந்திரபிரஸ்தத்துக்கு யானம் பண்ணுறார். ततो रथद्विपभटसाधिनायकै कराळया परिवृत आत्मसेनया मृदङ्गभैर्यानकशङ्खगोमुखै प्रघोषघोषित्ककुपो निराक्रमत्. ततो रथद्विपभटसाधिनायकैः. அனந்தரம் பகவான் தேர்ப்படை, ஆனைப்படை, காலாள்படை, குதிரைப்படை முதலான சைன்யங்கள் எல்லாம் கூட்டிண்டு, எப்பவுமே எங்கெல்லாம் போச்சுனாலும் பகவான் இதெல்லாம் கூட்டின்னு தான் போவார். அப்படி அதாலையெல்லாம் விளைஞ்சுக்கிட்டேண்டு பகவான் நடுவில் தன்னோட குடும்ப சமேதம் மகிஷிமாரையெல்லாம் பல்லக்குகளை அப்படி தூக்கிண்டு பகவான் இப்படி எல்லாம் நிர்வகிச்சுண்டு நடந்து போகிறார். மிருதங்கம், பேரி, ஆனகம், சங்கம், கோமுகம் முதலான வாத்தியங்கள் எல்லாம் கோஷிச்சுண்டு சகலமான திக்குகள்லையும் அந்த சப்தங்கள் போய் சேர்றது. அப்படி கம்பீரமாக பகவான் இந்திரபிரஸ்தத்துக்கு யானம் பண்ணுறார். இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு உள்ளது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.